கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் டிராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவா ஹீரோனை பார்த்து உனக்கு தெரிஞ்ச ஆக்ட்ரஸா யார் அதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா வேற யாரு நான் தான் அப்படின்றா. இப்ப அவனோட ஃப்ரெண்டா செம்ம ஷாக்கா ஹீரோயின் கிட்ட நீ செலிபிரிட்டி ஆக போறேன்னு சொல்றியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே ஆமாங்கிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோவா லூசுத்தனமா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காம போய் தூங்கு போ அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ மட்டும் என்ன செலிபிரிட்டி ஆக்கிட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அது மட்டும் இல்லாம அந்த கல்பிரேட்டை கூட நான் கண்டுபிடிச்சு தரேன்றா. வேகமா ஹீரோனோட ஃப்ரெண்டா அப்ப நான் ஹீரோனோட மேனேஜர் ஆகுறேன்னு சொல்லும் போது ஹீரோவா என்னல கம்பெனி சேர்ந்துட்டு ஃபன் பண்றீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா அப்ப நான் இனிமேட்டு இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவா போலீஸ்ல நீ தான் என்ன கிட்னாப் பண்ணன்னு சொல்லிடுவேன்றான். ஆனா ஹீரோயினா உன்கிட்ட தான் ஆதாரம் இல்லையே அப்படின்றா. அவன் கிட்ட ஹீரோயினா ரொம்பவே பாவமா உனக்காண்டி நான் என்னோட ஜாப்லாம் விட்டுருக்கேன், எனக்காண்டி நீ இத கூட பண்ண மாட்டியான்னு சொல்லும் போது ஹீரோவா சரி ஓகே பண்ணி தொலைறேன்றான். இப்ப ஹீரோயினா தன்னை தானே ஒரு பெரிய ஆக்ட்ரஸா நினைச்சிட்டு ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. அவ ஃப்ரெண்டா ஏன் உனக்கு இப்படி ஒரு ஆசைன்னு சொல்லும் போது ஹீரோயினா நம்ம ஆக்ட்ரஸ் ஆனாதான் நம்மளால நிறைய மணி சம்பாதிக்க முடியும்ன்றா. இப்ப நம்ம ஹீரோவையே பாரு, ஒரு டிராமால தான் வரா, ஆனா கை நிறைய சம்பளம்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டா அது ஒன்னும் ஈஸியான ஜாப் இல்லைன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா ஹார்ட் ஒர்க் பண்ணா கிடைக்காதது ஒண்ணுமே இல்ல, சீக்கிரமாவே நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி காமிக்கிறேன் பாருன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட மேனேஜர் கிட்ட ஹீரோயினை எப்படியாச்சும் ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்கிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அத கேட்டு அவரா ஏதோ மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட இன்ட்ரோ தரா ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. அந்த மேனேஜரா டான்சிங் சிங்கிங் மாதிரி உனக்கு வேற ஏதாச்சும் டேலண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா ஏதோ பாப் ஸ்டார் ரேஞ்சில பில்டப் கொடுத்துட்டு பாட ஆரம்பிக்கிறா. அவ பாட ஆரம்பிச்ச உடனே ஹீரோவா எங்கட கழுத கத்துதுன்ற மாதிரியே பாக்குறான். நம்ம ஹீரோயினா பாருன்ற பேர்ல எல்லாரையுமே சாவடிச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்த ஹீரோவா இவ உண்மையிலேயே பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்றாளான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த மேனேஜரை எம்மா போதும் போதும் உனக்கு வேற ஏதாச்சும் டேலண்ட் இருக்கான்னு சொல்ல ஹீரோயினா நான் ரேப் சாங் செம்மையா பாடுவேன்னு சொல்லிட்டு அகைன் பாட ஆரம்பிக்கிறா. அவ பாடுறத கேட்ட அந்த மேனேஜரா நம்ம இங்க இருந்தே குதிச்சு தற்கொலை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவ பெர்ஃபார்மன்ஸ சகிக்க முடியல. அதெல்லாம் பார்த்த ஹீரோவா இவளுக்கு பாடவும் வரல நடிப்பும் வரல, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த மேனேஜரா ஹீரோயினை பார்த்து சரி ஓகே ஆக்டிங் ஆச்சும் உனக்கு வருமா அதையாச்சும் பண்ணுன்றாரு. நம்ம ஹீரோயினா பெர்ஃபார்மன்ஸ்ன்ற பேர்ல ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த மேனேஜர் டென்ஷன் ஆயிராரு. அவரா செம்ம டென்ஷன் ஆகி நீ முதல்ல வெளியில போ, இல்லைன்னா நானே என்னை ஏதாச்சும் பண்ணிப்பேன், ஒழுங்கா போயிடுன்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் வரா. அவகிட்ட என்னாச்சு எப்படி பண்ணான்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்றா. இங்க மேனேஜரா ஹீரோட சட்டையை பிடிச்சி இனிமேட்டு யாரையாச்சும் இப்படி கூட்டிட்டு வந்து குரலி வித்த காமிக்க வச்சு என் மண்டைய பிச்சுக்க வச்சேன்னு வைய முதல் டெட் பாடி நீதான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோவா அவளை ஸ்பையா இருக்க வைக்கிறதுக்காண்டி தான் ஆக்ட்ரஸ் ஆக்க இங்க கூட்டிட்டு வந்தேன், இந்த ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க என்ன கேட்டாலுமே நான் பண்றேன்றான். அவரா சரி ஓகே நீயே அவளுக்கு ட்ரைனிங் கொடு, இன்னும் ஒரு வாட்டி பாப்பேன், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா மேல பேசிக்கலான்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கப்போ அங்க மிர்ரும் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான சீராவும் வராங்க. மிர்ரா ஹீரோயினை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலான்னு வந்தேன்றா. இப்ப சீராவா அவளை பார்த்து இவளை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்ட ஹீரோயினா இவ எப்பவுமே இப்படிதான் என்கிட்ட ரூடா நடந்துப்பான்னு சொல்லும் போது மிர்ரா அவ பாக்குறதுக்கு அப்படிதான், ஆனா அவ ரொம்பவே நல்ல பொண்ணுன்றான். மிர்ரா உங்க ரெண்டு பேருமே பார்த்து உங்களுக்கும் ஹீரோக்கும் நடுவுல ஏதோ நடக்குது போல இருக்கேன்னு சொல்ல ரெண்டு பேரும் அச்சிச்சோ நம்ம மாட்டிக்கிட்டமான்னு சொல்லி முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மிர்ரா ஹீரோயினை பார்த்து நீ ஹீரோட ஒரு பெரிய ஃபேன்லன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க, நான் ஹீரோட ஒரு தீவிரமான ஃபேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. சரின்னு சொல்லிட்டு மிர் அங்கேன்னு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருன்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ வந்து மீட் பண்றா. ஹீரோ அவகிட்ட இங்க பாரு ட்ரைனிங் ரொம்பவே ஹார்டா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜிபி மேட்டர், நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா ஹீரோயினை ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அவளுக்காண்டி
ஒரு ட்ரெய்னரையுமே வச்சிருப்பான். அந்த ட்ரெய்னர் ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரோ ஆக ஹீரோயினா ஆத்தாடி நம்ம இங்க வந்து மாட்டியிருக்கோம்னு சொல்லி முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கா. நெக்ஸ்ட் அவரா ஹீரோயினை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கொடுக்கறாரு. ஹீரோயினும் அதை தீவிரமா பண்ணிட்டு இருக்கா. பாடி ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்ன்ற மாதிரி ஹீரோனால சுத்தமா முடியல. இருந்தாலும் அவர் ஹீரோனோட பெண்ட கலட்டிடுறாரு. இங்க ஹீரோ உட்கார்ந்து ஹாயா போன் நோண்டிட்டு இருக்கான். அந்த ட்ரெய்னரும் ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்ரெய்னரா ஹீரோ பார்த்து உன்னோட பாடி கூட அவுட் ஆஃப் ஷேப்ல போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஆனா அவரா ஹீரோ கிட்ட ஜிம் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறாரு. அதை பார்த்த ஹீரோவா எர்ரா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அந்த ட்ரெய்னரா எப்படியோ ஹீரோவை பிடிச்சு மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பார்த்த ஹீரோயினா இப்பதான் என் மனசுக்கு குளு குளுன்னு இருக்குதுன்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்கார்ந்து மங்கன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையுமே அந்த ட்ரெய்னர் புளிஞ்சு எடுத்துறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினா தவண்டு வரா. ஹீரோ அவகிட்ட இங்க பாரு, இப்போ உனக்கு நான் சாங் சொல்லி கொடுக்க போறேன், ஒரு வாட்டி தான் பாடுவேன், கப்புன்னு புடிச்சுக்கோன்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட ஆரம்பிக்கிறான். பாடுறேன்ற பேர்ல செம மொக்கையா பாடிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா இதுக்கு நான் பாடினதே தேவையில்லன்னு சொல்லிட்டு அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. தப்பா பாடிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டா காண்டாகி இப்படி பாடணும்னு சொல்லிட்டு அவனே பாட ஆரம்பிச்சிடுறான். அவன் பாடினதை கேட்ட ஹீரோயினா செம்மையா பாடுறியேடா, இன்னும் கொஞ்சம் பாடுன்னு சொல்லும் போது ஹீரோவா காமெடி பண்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லன்றான். ஆனா ஹீரோயினா அடைச்சை அப்படி ஓரமா போய் ஒளருன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல அவளோட ஃப்ரெண்ட உட்கார வைக்கிறா. அவனா பாட ஆரம்பிக்கிறான். செம்மையா பாடிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா நம்ம கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்துருப்போன்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கான். அவன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவனை பாராட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா சாங்னாலும் அதுல ஒரு எமோஷன் இருக்கணும், அது உன்கிட்ட சுத்தமாவே இல்லன்றான். ஆனா ஹீரோயினா அவன் கிடக்குறான் பொறாம பிடிச்சவன், நீ எனக்காண்டி இன்னொரு சாங் பாடேன்னு சொல்லி கேட்கும் போது சரின்னு சொல்லிட்டு அவனுமே இன்னொரு சாங்க பாடிட்டு இருக்கான். அத ஹீரோயினா ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா பொறாமையில பொங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அன்னைக்கு நைட்டா ஹீரோவா ஹீரோயின் கிட்ட ஒரு டயலாக பேச சொல்லிட்டு அதுல அவனுமே ஆக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த ஸ்கிரிப்டையே ஹீரோயின் பார்த்து பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா செம்ம பக்காவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு ஹக் பண்ற சீன் வரும். ஹீரோயினா ஏதோ வேண்டா வெறுப்பா ஹக் பண்ற மாதிரியே அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அடைச்சே ஆக்டிங்ல ஒரு ஃபீல் இருக்கணும், அது உன்கிட்ட சுத்தமாவே இல்லன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயினா அவனை ஹக் பண்ணிட்டு இந்த ஃபீல் ஓகேன்னு சொல்லும் போது ஹீரோவா செம்மையா ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோவா வாயடிச்சு போய் ஹீரோயினையே பேனு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியாக ஹீரோவா ஹீரோயினை சட்டுன்னு விலக்கி விட்டுறான். ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா எனக்கு உடம்பு முடியலன்றான். நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட நானும் இனிமேட்டு இந்த வீட்ல தான் ஸ்டே பண்ண போறேன், ஏன்னா நான் தான் இப்ப ஹீரோனோட மேனேஜர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா ஆமா அவன் சொல்றதும் கரெக்ட் தான்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்றான். ஆனா ஹீரோவை ஹீரோயினா ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நான் உனக்காண்டி ரூமை கிளீன் பண்ணி வைக்கிறேன்றா. அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையா பொங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட நீ ஏதோ பிளான் பண்ணி தானே இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனா ஆமா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல தனியா இருக்குது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்றான். அவன் கிட்ட ஹீரோவா ஏன் எங்களுக்குள்ள ஏதாச்சும் ஆயிடும்னு பயப்படுறியான்னு சொல்லும் போது அதுக்கு அவளோட ஃப்ரெண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்புல சேரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்குறதுக்காண்டி போறான். ஆனா அவனால சுத்தமா தூங்கவே முடியாம புரண்டு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா மனசுக்குள்ள நம்ம சீக்கிரமாவே அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த ரெண்டு தொல்லைங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்ன்றான். இப்ப தூங்குடா கைப்புல தூங்குன்ற மாதிரியே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பக்காவா கிளம்பி வராங்க. ஆனா ஹீரோவா தூக்கமே இல்லாம பேன் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா ஏன் இப்ப நீ பேய் அரைஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா எதுவுமே சொல்லாம அவங்க ரெண்டு பேரையுமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா சரிவா அவன் கிடக்குறான் நம்ம போலான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப ஹீரோவா இதுங்க ரெண்டும் அந்த கல்பிரிட்டை விட என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்கயான்னு சொல்லி நினைக்கிறான். ரெண்டு பேருமே பேசிட்டே போறாங்க. ஹீரோயினா இன்னைக்கு ஹீரோட ஷாம்போ தான் யூஸ் பண்ண செம்ம சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறா. அவன் கிட்ட ஹீரோயினா அவன் எதுக்காண்டி நீ என்னோட மேனேஜரா இருக்கணும்னு சொல்லி கேட்ட, அப்பெல்லாம் பண்ற ஆளே இல்லையே நீ அப்படின்றா. அவனா எல்லாம் உனக்காண்டிதான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றதுன்னே தெரியாம பேனு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அவனா இப்படியே நின்னுட்டே இருக்க போறியா, சரி ஓகேவா பஸ் கிளம்பிட போகுது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீராவா ஹீரோன் கிட்ட இங்க பாரு, ஹீரோ கேட்டுக்கிட்டதை நாடி நான் உனக்கு சொல்லி தரேன், ஃபர்ஸ்ட் யாரையுமே பார்த்து ஹாய்னு சொல்லாத, ஃபர்ஸ்ட் யாரு ஹாய் சொல்றாங்களோ அவங்க தான் லூஸ்
லூசர்ன்றா. நம்ம ஃபேமஸ் ஆகுறதுக்கு 2வது ஸ்டெப் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்றா. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பா ஹீரோயினை சுத்தி முத்தி பார்த்துட்டு உனக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியே ஆகணுமே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, நானே ஒரு டாக்டரா சஜஸ்ட் பண்றேன்றா. ஜீரா அங்கிருந்து கிளம்புறப்போ ஹீரோயினா அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேக்குறா. அவளா நான் என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண போறேன்றா. அவகிட்ட ஹீரோயினா என்னது மேரேஜ் ஆன்னு சொல்லி கேட்க அவளா ஆமா சீக்கிரமாவே எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுதுல்ல அதுக்குதான்றா. ஜீராவா நான் அவனோட வைஃப், அவன் என்னதான் என் கூட சண்டை போட்டாலும் என்ன தேடிதான் ஓடி வருவான்றா. அதனால ஹீரோவை நீ ட்ரை பண்ணலான்னு கனவுல கூட நினைக்க கூடாதுன்றா. அதுக்கு ஹீரோயினா சீச்சி எனக்கு அடுத்தவங்க ஆள் மேல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லன்றா. ஜீராவா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஜீராவை ஹீரோயின் மண்டலே குத்துறதுக்காண்டி போறா. அவ சட்டுன்னு திரும்பி பார்க்க ஹீரோயினா எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே சமாளிச்சிட்டு இருக்கா. மிர்ரா அவனோட கார் பார்க்கிங் கிட்ட வரான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட போனை காணோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறான். மிர்ரோட கார் ஓப்பன்ல தான் இருக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்டா சட்டு புட்டுன்னு அதுல ஏறி ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அந்த கார்ல ஹீரோயினா ஹீரோவை உப்பு மூட்டை தூக்கிட்டு வர்றப்போ எடுத்த போட்டோ மட்டும் இருக்கும். அதை எடுத்துட்டு அவன் வெளியில வர்றப்போ கரெக்டா மிர்ருமே அங்க வந்துடுறான். மிர் ஹீரோனோட ஃப்ரெண்ட பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லும் போது அவனை எனக்கு இந்த இடம் புதுசுல எக்ஸிட் எங்கன்னு தெரியலன்னு சொல்லும் போது மிர்ரா அந்த பக்கம் இருக்குன்றான். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டா தப்பிச்சு ஓடினா காணுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். மிர்ரா கார்ல ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த போட்டோவை காணோன்னு சொல்லி நோட் பண்றான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா அந்த போட்டோவை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அந்த போட்டோவை பார்த்த ஹீரோவா என்ன யாரோ கிட்னாப் பண்றாங்கன்னு மிர்ருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கப்போ அவன் ஏன் போலீஸ் கிட்ட போலன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட கார்ல வந்து உட்கார்றான். யாருக்கோ கால் பண்ணலான்னு போகும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல நான் உன்னை மீட் பண்ணணும், இந்த பிளேஸுக்கு வான்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயினா அகைன் கிளாஸுக்கு வரா. ஜீராவா நான் உனக்காண்டி வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு லேட் பண்றான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்தா அவளோட பேக்ல ஒரு பேப்பர் இருக்கத நோட் பண்றா. அந்த பேப்பர்ல நான் உன்னை மீட் பண்ணணும், ஸ்டுடியோக்கு வா, இப்படிக்கு ஹீரோன்னு சொல்லி போட்டிருக்கு. ஜீராவா ஹீரோயின் கிட்ட என்ன லெட்டர் அது உனக்கு வந்து லவ் லெட்டரான்னு சொல்லும் போது ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லன்றா. இங்க ஹீரோவா சொன்ன இடத்துக்கு வரான். அங்க ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். அவனை வந்து யாரோ தொட ஹீரோவா பயத்துல கத்திடுறான். லாஸ்ட்ல பார்த்தா அது நம்ம ஹீரோயினா. ஹீரோ அவளை பார்த்து அடி பைத்தியக்காரி நீ என்னடி இங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நீ தானடா வர சொன்னான்னு சொல்லும் போது ஹீரோவா அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஹீரோவா பேனு கத்த ஹீரோனுக்கு அள்ளு விட்டுறது. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு கத்தியோட நின்னுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல இவங்களை நோக்கி வேகமா ஓடி வரான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனை தேடி பரபரப்பா வரான். ஹீரோனுக்கு கால் பண்ணா ஹீரோனுக்கு காலுமே போகல. அப்பதான் அவ ஹீரோயின் படிச்சா அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறான். அதுல ஒரு பிளேஸ் போட்டிருக்கு. இங்க ஹீரோவா அந்த ரவுடி கிட்ட இருந்து கத்திய புடுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ போராடிட்டு இருக்கான். ஆனா அவனா ஹீரோவை அடிச்சு தள்ளி விட்டுறான். அவனை ஹீரோயினுமே தடுக்கிறதுக்காண்டி போறான். ஆனா அவனா ஹீரோயினை பிடிச்சு சுவத்துல தள்ளி விட்டதுல ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அந்த பிளேஸ நோக்கி ஹீரோனோட ஃப்ரெண்டு கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப கூட ஹீரோனுக்கு கால் பண்ணிக்கிட்டே வரான். ஆனா ஹீரோனுக்கு கால் போகவே மாட்டேங்குது. அந்த ரவுடியா ஹீரோவை கட்டைய வச்சு அடிச்சிட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா அது ஹீரோனுக்கு விழ வேண்டிய அடி. ஆனா ஹீரோ தான் அதை தடுத்து அவன் வாங்கிட்டு இருக்கான். லாஸ்ட்ல ஹீரோட மண்டையில அடிக்க போகும்போது அந்த ரவுடிய வந்து யாரோ அடிச்சிடுறாங்க. அந்த ரவுடியா புதுசா வந்தவனோட கையில கத்திய வச்சு கிழிச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அந்த ரவுடிய பிடிக்க அவன் பின்னாடியே துரத்திட்டு போறான். பின்னாடியே ஹீரோவும் ஓடி போறான். லாஸ்ட்ல அங்க யாரு வந்ததுன்னு பார்த்தா மிர் தான் வந்திருப்பான். வேக வேகமா ஹீரோவா ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா மிர்ரோட கையில தான் கத்தி கிழிச்சு ரத்தம் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் ஹீரோவா மிர்கிட்ட இதெல்லாம் என்ன, நீ தானே அந்த ரவுடியை இங்க கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். மிர்ரா என்ன பைத்தியம் மாதிரி ஒளறிட்டு இருக்க, நீ தானே என்ன இங்க மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டான்றான். இப்ப ஹீரோவா அவன் கிட்ட பொய் சொல்லாத, நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலன்னு சொல்லும் போது மிர்ரா ஹீரோ கிட்ட அந்த மெசேஜ காமிக்கிறான். அதை பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் ஹீரோவா மிர்ரா தான் கல்பிரிட்னு நினைச்சு நீ தானே என்ன கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மிர்ரா ரொம்பவே ஷாக்கா என்னது நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேனான்னு சொல்லும் போது ஹீரோவா அப்ப எதுக்கு நீ அன்னைக்கு ஹீரோனோட வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஹீரோயினும் மிர்கிட்ட எதுக்காண்டி நீ என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பொய்யா ஆக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை கொஸ்டின் மேல கொஸ்டினா ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. மிர் ஹீரோ கிட்ட நான் ஹீரோயின் வீட்டுக்கு போனது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும் போது ஹீரோவா நீ வெளியில வர்றப்போதான் நான் கரெக்டா உள்ள வந்தேன்றான். அப்பதான் மிருக்கு அன்னைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வந்தது ஹீரோ தான்னு சொல்லி புரியுது. மிர்ரா ஹீரோ கிட்ட நீ எதுக்காண்டி ஹீரோயின் வீட்டுல இருந்தான்னு சொல்லும் போது ஹீரோவா அது உனக்கு முக்கியம் இல்ல, ஒழுங்கா நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுன்றான். அவன் கிட்ட மிர்ரா எல்லாம் உன்னை தேடிதான்
அங்க வந்தேன். ஏன்னா நான் உன்னை பத்தி கேர் பண்ணேன். அதனாலதான் அங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ காணாம போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போற ஒரு போட்டோவை பார்த்தேன். அதனாலதான் இந்த பொண்ணு கிட்ட கம்பெனில நான் க்ளோஸா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணேன்றான். இந்த பொண்ணு மேல எனக்கு செம்மையான டவுட் இருந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு அவளை ஃபாலோ பண்ணி அவ வீட்டுக்குமே வந்தேன்றான். அவன் கிட்ட ஹீரோவா என் மேல உனக்கு கேர் இருந்தா நீ எதுக்காண்டி போலீஸ் கிட்ட போலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு மிர்ரா, ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட போய் அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிட்டா உன்னை அவ ஏதாச்சும் பண்ணா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிதான் சைலண்டாவே கண்டுபிடிக்கலான்னு நினைச்சேன்றான். அது மட்டும் இல்ல, அந்த ரவுடி இன்னைக்கு உங்க 2 பேரையுமே கொன்னுட்டு அந்த பழிய என் மேல போடலான்னு சொல்லிதான் அவன் என்னையுமே இங்க கூப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினா மிர் சொல்றதும் கூட கரெக்ட் தான்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு வேக வேகமா அங்க ஓடி வரான். நெக்ஸ்ட் ஹீரோவும் மிர்ரும் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. மிர்ரா ஹீரோ பார்த்து, அப்ப இவ்வளவு நாளா நீ என்னதான் சந்தேகப்பட்டிருக்கியான்னு சொல்லும் போது ஹீரோவா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். மிர்ரா ஹீரோ கிட்ட உன்னால எப்படி இப்பெல்லாம் திங்க் பண்ண முடியுதுன்னு சொல்லும் போது ஹீரோவா, ஒருவேளை நான் இந்த இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா அது உனக்கு தானே நிறைய பெனிஃபிட்ட கொடுக்கும் அப்படின்றான். மிர்ரா, இப்ப நீ என்ன சொல்ல வரான்னு சொல்லும் போது ஹீரோவா, நான் தானே உனக்கு தடையா இருக்கேன், நான் போயிட்டா நீ சீக்கிரமே ஃபேமஸ் ஆயிடுவில்ல அப்படின்றான். மிர்ரா ஹீரோ கிட்ட, என்ன நீ இவ்ளோ சீப்பா நினைச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டால இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோவா, என்னது ஃப்ரெண்டா, நீ என்ன யூஸ் பண்ணி தானே இவ்ளோ தூரம் ஃபேமஸ் ஆகி வந்தான்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கான். மிர்ரா, நான் வேணா உன்னை யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆயிருக்கலாம், நான் அதை விட நான் உன்னை ரொம்பவே கேர் பண்றேன், இதோட இதை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல பேச வேணான்னு சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்குறதுக்காண்டி போறான். ஹீரோயின் அவனுக்காண்டி டேப்லெட் எடுத்துட்டு வரா. ஹீரோவா அதை அப்படி ஓரமா வச்சுட்டு நீ போன்றான். ஆனா ஹீரோயினா அவன் பக்கத்திலேயே உட்காந்து அவன் கிட்ட, நீ மிர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல தானே அப்படின்றா. அதுக்கு ஹீரோவா, நான் எதுக்காண்டி சொல்லணும், அவன் என்ன யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கான், நான் அதுக்காண்டி அவன் என்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னது இல்லையே, அப்புறம் எதுக்காண்டி நான் சொல்லணும்ன்றான். இப்ப ஹீரோயினா, என்னால மிர்ரோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுதுன்றா. ஒரு ஃபேமஸான பர்சன் கூட இருக்கிறப்போ நம்மளால அந்த பொசிஷன்ல இல்லையேன்னு நமக்குள்ளேயே நம்மள பத்தின ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்ன்றா. நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ பார்த்து எவ்வளவு வாட்டி ஆசைப்பட்டிருக்கேன், அந்த பொசிஷன்ல என்னால இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி இருக்கேன்றா. நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு துளி கூட வெளியில தெரியாதப்போ நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே சுக்குநூறா உடையும்ன்றா. நானும் மிர்ரும் ஒரே கண்டிஷன்ல தான் இருந்திருக்கோம். இப்பதான் அவன் கல்பிரிட் இல்லன்னு தெரிஞ்சிடுச்சுல, அவன் கிட்ட ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவா அப்படின்றா. ஆனா ஹீரோக்கு அவனோட ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நீ போய் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ போன பிறகா ஹீரோக்கு மிர் பேசின எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோ கிட்ட அந்த மேனேஜரா நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவா பாஸ்ட பத்தி இனி பேச வேணான்றான். அவரா, எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ண, கண்டிப்பா சீக்கிரமே அந்த கல்பிரிட்ட கண்டுபிடிச்சிடலான்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்டையும் அவ ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த கல்பிரிட்ட கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு பக்கா பிளான் இருக்குன்றா. அதை கேட்ட ஹீரோவா, இப்பதான் செத்தோம் பொழைச்சோன்னு வந்திருக்கோம், மறுபடியும் சாக பிளான் போடுறியா, அங்கிட்டு ஓடிடு அப்படின்றான். அவங்க கிட்ட ஹீரோயினா, அந்த கல்பிரிட் மறுபடியும் நம்ம முன்னாடி வந்தா நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவன் கூட சண்டை போட்டா அவனால ஜெயிக்கவே முடியாது, எப்படி நம்ம ஐடியான்றா. இப்ப ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும், நீ ஏதாச்சும் லூசு மாதிரி ஒளிரிட்டு இதெல்லாம் காது கொடுத்து மனுஷன் கேட்பானான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவா பயான்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டரை போய் மீட் பண்றான். நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த இன்வெஸ்டிகேட்டரா, உனக்கு வந்த மெசேஜ எங்களால ட்ரேஸ் பண்ணவே முடியல, இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்குதுன்றான். அந்த இன்வெஸ்டிகேட்டரா ஹீரோ கிட்ட, நீ தனியாவா இருக்கன்னு சொல்லும் போது ஹீரோவா, இல்ல என் கூட ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிருக்கான்றான். அவர்கிட்ட ஹீரோவா, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க நடுவுல எந்தவித ரிலேஷன்ஷிப்புமே இல்லன்றான். அவன் அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுவான், ஆனா அதுதான் அவளோட கியூட்னஸ்னு சொல்லிட்டு இருக்கான். அவ அப்படி ஒன்னும் அழகா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட ஹீரோனை காமிச்சு அவளோட போட்டோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அந்த இன்வெஸ்டிகேட்டரா, யாரா இவன் கிரைம் ஸ்டோரிய சொல்லிடான்னா அவனோட லவ் ஸ்டோரிய உட்காந்து சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லி முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஹீரோட மேனேஜரா யாருக்காண்டியோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு கார் வருது, அதுல இருந்து யாரோ இறங்குறாங்க. யாடா அதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அவளா மேக்கப் ஹேர் ஸ்டைல்னு சொல்லி பட்டி டிங்கர்லாம் பார்த்து செம்மையா வந்து இறங்குறா. அவளை பார்த்து அந்த மேனேஜர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அவ போன பிறகு அந்த மேனேஜரா ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட இது நம்ம ஹீரோயினா என்னன்னு சொல்லி கேட்க, அவனா ஹீரோயினையே பேனு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த ப்ரொடியூசரா ஹீரோயின் கிட்ட நூடுல்ஸா தான் சாப்பிட சொல்றாரு. ஹீரோயின் நமக்கு லெஃப்ட் சைட் ஃபேஸ் தான் சூட் ஆகுன்ற பாலிசியை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா அவளோட ஆக்டிங்க வச்சு கவுப்பான்னு பார்த்தா அந்த சட்டிக்குள்ள கவுந்து போய் உட்கார்ந்துருக்கா. அந்த ப்ரொடியூசரா இவ என்ன பண்றான்னு சொல்லி குறுகுறுன்னு பார்க்கும்போது ஹீரோயினா அவர்
மேலேயே எல்லா ஃபுட்டையுமே துப்பி விட்டுறா. அந்த மேனேஜரா ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரோட ஷர்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. அந்த மேனேஜரா போச்சு இன்னைக்கு நம்ம செத்தோன்னு சொல்லி நினைக்கிறப்போ அங்க இருக்க ஒரு லேடியா அந்த பொண்ணு கூட வந்த பையன் யாரு பாக்குறதுக்கு அப்படியே செலிபிரிட்டி மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட பேரை கேட்டுட்டு அது ஸ்டைலா இல்ல வேற ஒரு ஸ்டைலான பேரா மாத்திக்கோன்றாங்க. அந்த மேனேஜரா சட்டுன்னு நான் என்ன கூப்பிடலாம் அது செம ஸ்டைலா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரா ஹீரோனை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மேனேஜரா நாயினோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை ஹேர் ஸ்டைலிஸ்டா மாத்திடுறாரு. இப்ப ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்டு ஆக்டர் ஆயிட்டான்னு சொல்லி கேட்ட உடனேயே அவனோட மேனேஜர் கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த மேனேஜரா ஏன் நாயினுக்கு என்ன குறைன்னு சொல்லும் போது ஹீரோவா ஏன் ஹீரோயினுக்கு என்னாச்சுன்றான். அந்த மேனேஜரா அவளை பத்தி பேசாத இன்னைக்கு அவளால என்னோட ஜாபே போயிருக்கும் நல்ல காலம் நாயினால நான் தப்பிச்சேன்றான். இப்ப ஹீரோவா நாயினை பார்த்து உனக்கு ஏண்டா இந்த விபரீத ஆசைன்னு சொல்லும் போது அவனா இதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு மணி வரும் அதோட நான் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றான். மேனேஜரா கான்ட்ராக்ட சைன் பண்ண சொல்றாரு. அவனுமே சைன் போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா விலங்கத்தை விலை கொடுத்து வாங்குறாருன்னு சொல்லி பாக்குறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் நாயின் 3 பேருமே பேசிட்டே வரப்போ ஆப்போசிட்ல மெர்வாரான். ஹீரோவா நீங்க போங்க நான் அப்புறமேட்டு வரேன்றான். அவன் கிட்ட ஹீரோவா இப்ப எப்படி இருக்கு உன்னோட காயோன்னு சொல்லும் போது அவனா இப்ப ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். சட்டுன்னு ஹீரோவா அவனை கூப்பிட்டுட்டு ரொம்பவே தேங்க்ஸ் நீ என்னை காப்பாத்தினதுக்குன்னு சொல்லும் போது மிர்ரா உன்னோட பொய்யான தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணான்றான். அவன் கிட்ட ஹீரோவா அட உண்மையா தாண்டா சொல்றேன்னு சொல்லும் போது மிர்ரா சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்ப நெக்ஸ்ட் டைம் ஒரு காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸா வாங்கி கொடுன்றான். மிர்ரா ஹீரோ கிட்ட உனக்கும் ஹீரோனுக்கு நடுவுல என்னன்னு சொல்லும் போது ஹீரோவா எங்க நடுவுல ஒண்ணுமே இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு சொல்லிட்டு இருக்கான். மிர்ரா அவன் கிட்ட அப்ப எதுக்காண்டி உன்னோட உயிரை கொடுத்து அவளை காப்பாத்தின அவளை எதுக்காண்டி உன்னோட வீட்டுல வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் எதுவா இருந்தாலும் அவகிட்ட ஓப்பனா சொல்லிடு லாஸ்ட்ல அவளை ஹர்ட் பண்ணிடாதன்றான். இவங்க 2 பேருமே பேசினத ஜீராவா மேல நின்னு கேட்டுட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் கார் ஓட்டிட்டு வரா. ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் ஏதோ ரோலர் கோஸ்டர் ரைட் போற மாதிரியே பீதியில உட்கார்ந்துட்டு வராங்க. அவகிட்ட ஹீரோவா அங்க பாரு காரு காருன்னு சொல்லி கத்த ஹீரோனா ஒரு பதட்டத்திலேயே காரை ஓட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா இதுக்கு மேல போனா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது காரை நிறுத்திடி வெண்ணம் அவளேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் காரை ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோவா எவ்வளவு பெரிய ஆக்டர்னா என்னையே காரை ஓட்ட வச்சிட்டீங்களேடான்னு சொல்லி புலம்பிட்டே ஓட்டிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் எங்கேயோ கிளம்புறா. ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா நான் டிரைவிங் பிராக்டிஸ் பண்ண போறேன்றா. அவ போறப்போ ஹீரோவா நில்லுன்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தான் ஹீரோயினுக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவன் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ஹீரோயின் தப்பு தப்பா தான் ஓட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2 பேருமே கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே ஷாக்கா இதெல்லாம் கூட நீ சாப்பிடுவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எப்ப பாரு எக்ஸ்பென்சிவ்னு விலை உயர்ந்த ஃபுட்டா தானே நீ சாப்பிடுவேன்னு சொல்லும் போது ஹீரோ நான் அப்படி சாப்பிடறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் என்னோட அங்கிள் கூட தான் வளர்ந்தேன்றான். எனக்கு எப்பவுமே ரைஸும் கிம்ச்சியும் தான் கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஃபேமிலியா உட்கார்ந்து வேற வேற டிஷ்ஷை சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என் பர்த்டே அன்னைக்கு கூட அந்த டிஷ் மாறவே மாறாது. அப்பதான் நான் முடிவு பண்ண என்ன ஆனாலும் நான் லைஃப்ல ஜெயிச்சாகணும்னு. அதுக்கப்புறம் நான் என்ன போடுறதா இருந்தாலும் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் அது எக்ஸ்பென்சிவா மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன்றான். இப்ப ஹீரோ அவனோட சின்ன வயசுல கஷ்டப்பட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்குதுன்றா. அப்படியே 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆனா ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் ஹீரோக்கு ஜீரா கிட்ட இருந்து கால் வருது. அத ஹீரோவுமே அட்டன் பண்றான். அவளா யார் கூட இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா தனியா தான் இருக்கேன்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. அவ காலை வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா ஹீரோ கிட்ட கங்க்ராட்ஸ்னு சொல்லும் போது ஹீரோவா எதுக்கு அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா உனக்கும் ஜீராக்கும் தான் சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுதுல அதுக்கு தான்றா. ஆனா அதை கேட்ட ஹீரோக்கு அவனோட ஃபேஸ்ல ஒரு துளி சந்தோஷம் கூட இல்ல. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறான். அப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி சோகமா பாத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.